என்ன அப்படின்னா, அந்த வீட்ல எல்லாம் கருவாட்டு தொக்கு பண்ணுவாங்க பார்த்துக்கங்க. கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, அதில 2 பச்சை மொளகா, அதில 2 வெள்ள பூண்டு, அப்படியே கொஞ்சோண்டு நெத்திலி கருவாடு கொஞ்சம், அப்படியே கொஞ்சோண்டு மொளகா பொடி, கொஞ்சோண்டு மல்லித்தூளு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே லைட்டா கொதிக்க வச்சு, சுண்ட வச்சு அப்படியே குடுப்பாங்க பாருங்க. சும்மா பழைய சோத்து கடிச்சா கிறுக்குன்னு இருக்கும். அந்த மாரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த புள்ளைய இங்க பாருங்க, பாக்கெட் கருவாடு. பாக்கெட் கருவாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா? இதில பார்த்தீங்க அப்படின்னா, எள்ளு இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் அழகாவும் இருக்கு. கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் போல இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னங்க கருவாட்டு ஸ்மெல் அப்படியே இருக்கு. ஒருவேளை வேக வச்சு எதுவும் சாப்பிடணுமா என்னன்னு தெரியலையே. ஐயோ! பாருங்க சாப்பிட்டுப்புட்டேன். கருவாட்டு ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.